என்ன துளசி, என்னால நம்பவே முடியல. எது நடக்காதுன்னு நினைச்சனோ அது நடக்குது, எது நடக்கும்னு நினைச்சனோ அது நடக்கல. பிரியா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி லூசு மாதிரி உளற? நான் உளறலடி, உண்மைதான் சொல்றேன். உனக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் நடக்கும்னு நினைச்சேன், ஆனா அது நடக்கல. லக்ஷ்மிக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சேன், ஆனா அதான் இப்ப நடக்க போகுது. ஆமா, இவ பெரிய சயின்டிஸ்ட், கண்டுபிடிச்சிட்டா. நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல, எனக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் நடக்க சான்ஸே இல்லைன்னு. அப்புறம் என்னடி அதுல டவுட் உனக்கு? அப்போ இந்த கல்யாணம் நடக்கிறதுனால உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா துளசி? எனக்கு எந்த வருத்தமும் இல்லடி. நான் இப்ப வருத்தப்படுற ஒரே விஷயம் பைரவி அம்மாவை பத்தி மட்டும்தான். அவங்களுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்து நல்லபடியா குணமாகணும், அதுதான் இப்ப என்னோட கவலை. துளசி, பரவாயில்லடி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க விஸ்வாவோட அம்மா தான். அவங்களுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலனாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்ற பாத்தியா, அவங்களுக்காக உன் காதலையே தியாகம் பண்ற. சும்மா சொல்லக்கூடாதுடி, நீ உண்மையிலே கிரேட் துளசி. பிரியா, அவங்க விஸ்வாவோட அம்மா இல்லடி, என்னோட அம்மா. இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நான் என் விஸ்வாவையே விட்டு கொடுத்தேன். துளசி, உனக்கும் விஸ்வாக்கும் இன்னைக்குதான் கடைசி பேச்சுலர்ஸ் டே. சாரி, கரெக்டா சொல்லணும்னா கடைசி லவர்ஸ் டே. துளசி, உன்னை பிளான் பண்ணி ஹைதராபாத் அனுப்பி வச்சதே நீங்க 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா உங்க லவ்ல இப்படி ஒரு புது பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஸ்ரீராம், இதுதான் விதி, நடக்கிறது தான் நடக்கும். துளசி, இத விதின்னு சொல்லி எஸ்கேப் ஆகாத. நான் உன்கிட்ட நிறைய தடவை சொன்னேன், வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறமா அம்மா கிட்ட சொல்லலான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. நீ மட்டும் முதலையே இதுக்கு சம்மதிச்சிருந்தேனா எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் நடந்திருக்கும். இங்க பாரு விஸ்வா, முடிஞ்சு போனது பத்தி இப்ப எதுக்கு நீ விளக்கம் சொல்ற? நீ என்ன கல்யாணம் பண்றதுக்கு நிறைய தடவை ஐடியா பண்ண. அப்பெல்லாம் உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? முதல்ல உன் அம்மா கிட்ட போய் சம்மதம் கேளு, அப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். நீ தான் உங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கே பயந்த. அன்னைக்கே நீ போய் தெளிவா பேசியிருந்தேன்னா இப்போ இந்த நிலைமைக்கே வந்திருக்க மாட்டோம். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு எங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இல்ல. நான் ஒரு கோழை, நான் பயந்தாங்கோலி. போதுமா? விஸ்வா,
இப்ப எதுக்குடா துளசி மேல கோவப்படுற? விட்ரா. பின்ன என்னடா, நான் தான் தோத்து போயிட்டேன்னு இவனை குத்தி காட்டுறான். நானும் எவ்வளவுதான் பொறுமையா போறது? நீ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் ஆபரேஷன் பண்றதுக்கு சம்மதிப்பேன்னு அம்மா சொல்றாங்க. இவன் என்னடானா நான் அம்மா கிட்ட தைரியமா பேசலன்னு சொல்றான். நான் என்னதான்டா பண்றது? இவளையும் மறக்க முடியாம அம்மா பேச்சையும் தட்ட முடியாம இந்த மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியலடா. பாத்திய துளசி, விஸ்வாவால உன்னை மறக்கவே முடியல. கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நீதான் சரியான முடிவு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் துளசி. நிறுத்தணுமா? என்ன விளையாடுறியா ஸ்ரீராம்? நாளைக்கு அம்மாவோட ஆபரேஷன் இருக்கு, தெரியும்ல? இந்த கல்யாணம் நடக்கலன்னா அம்மாக்கு ஆபரேஷன் நின்னு போயிடும். பரவாயில்லையா? இது பாரு விஸ்வா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எதுவும் பிளான் பண்ணி வரதில்ல. நீ அம்மா சொல்ற மாதிரி லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. என்ன எப்படி உன்னால மறக்க முடியலையோ அதே மாதிரி என்னாலயும் உன்னை மறக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. விஸ்வா, நம்ம சந்தோஷம் முக்கியமா இல்ல நம்ம பேரண்ட்ஸோட சந்தோஷம் முக்கியமான்னு நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அதனாலதான் உங்க அம்மா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். நீயும் அம்மா ஆபரேஷன் பண்ணிக்கணும்னு நினைச்சுதான் லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. இந்த விஷயத்த நினைச்சு நாம 2 பேரும் பெருமைதான் படணும். அதை விட்டுட்டு என்னடா நம்ம லவ் சக்சஸ் ஆகலையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. விஸ்வா, இந்த விஷயத்துல நம்ம 2 பேர் மேலயும் எந்த தப்பும் இல்ல, அத புரிஞ்சுக்கோ. அதனாலதான் நான் முதல்லயே சொன்னேன், எல்லாம் விதிப்படிதான் நடக்கும்னு. இன்னும் ஒரு நாள் இருக்கு விஸ்வா, ஏதாவது மிராக்கிள் கூட நடக்கலாம். அப்படி நடந்தா நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் நடக்க கூட சான்சஸ் இருக்கு. விஸ்வா, என்னடா துளசி இப்படி சொல்றா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவ ஏதாவது பிளான் வச்சிருப்பாளோ? தெரியலையடா. ஓகே டாக்டர், உங்களுக்காக தான் நானும் சிவகாமி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டாக்டர். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, டாக்டர் கண்டிப்பா வந்துருவாங்கம்மா. அவங்க வீட்ல இருந்து இப்பதான் கிளம்பி இருக்காங்களாம், இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டாங்க. மாமா, டாக்டர் வந்த உடனே பைரவி தனியா வர சொல்லி உண்மையை சொல்லிடலாமா? தனியா எதுக்கு சொல்லணும் பார்த்திபா? இது என்ன ரகசியமான விஷயமா? இங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும், முக்கியமா இந்த ருத்ரா லட்சுமி முன்னாடி துளசி தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லணும். அப்பதான் அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போவாங்க. அதோட அவங்க ஆட்டமும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதே முகூர்த்தத்துல துளசிக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவோம். என்ன சிவகாமி, நான் சொல்றது கரெக்ட் தானே?
எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரிதானே. அந்த டாக்டர் சொல்றத அண்ணி ஏத்துக்கணும். அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதும்னு. அதுக்காகத்தான் நான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். சிவகாமி, நீ எந்த தப்பு பண்ணலையே, அப்புறம் எதுக்கு பயப்படுற? பைரவி உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இது பார் சிவகாமி, பைரவி என்ன நினைப்பாங்கிறது முக்கியம் இல்ல. விஸ்வாவுக்கு நீதான் அவனோட அம்மான்னு தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் பைரவினால எதுவுமே பேச முடியாது. அவ முதல்ல கொஞ்சம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவா. ஆனா வேற வழி இல்ல. இந்த உண்மைய அவ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அம்மா, வா துளசி, நீயும் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. அந்த டாக்டர் இன்னும் 1 மணி நேரத்துல இங்க வந்துருவாங்கம்மா. அவங்க வந்து பைரவி கிட்ட நீதான் அவளோட பொண்ணுங்கிற உண்மையை சொல்ல போறாங்கம்மா. அதுக்கப்புறம் உனக்கும் விஸ்வாவுக்கும் இதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். நீ என்னமா சொல்ற? அப்பா, நான் தான் உங்க பொண்ணுன்னு நீங்க ஈஸியா ஏத்துக்கிட்ட மாதிரி அம்மா ஏத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியலப்பா. ஏன்னா இத்தனை நாளா அவங்க என்ன சிவகாமியோட பொண்ணாதான் பாத்திருக்காங்க. அதனால இந்த உண்மைய கேட்டா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஒரு சின்ன பயம் என் மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு. துளசி, நீ நல்ல பொண்ணு. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஏன்னா பைரவி தான் உன் அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ ஆசைக்காக உன் காதல் விட்டு கொடுத்த பாரு, அந்த குணம் யாருக்குமே வராது. அதனால பைரவி உன்னை கண்டிப்பா ஏத்துப்பா. பார்த்திபா, அப்படி நீ சொல்ற மாதிரி எனக்கு நல்ல குணம் இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் தான். இத பார் துளசி, குணம்ங்கிறது ரத்தத்திலேயே இருக்கிற விஷயம். உனக்கு அப்படியே என் அண்ணனோட குணம். அவர்தான் எனக்கு அப்பாவா அம்மாவா இருந்து எனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்து இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிறாரு. அவரை மாதிரிதான் நீயும் நல்ல மனசோட இருக்க. அம்மா, ஆனா விஸ்வா உங்க 2 பேர் மாதிரி இல்லையே. பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுறா. என்னம்மா துளசி, சிவகாமி அவனை பெற்றிருந்தாலும் அவனை வளர்த்தது பைரவி தானே. அதனாலதான் அவளோட குணம் அவனுக்கு அப்படியே ஒட்டிக்கிச்சு. பாத்தியா சிவகாமி, உன் அண்ணன எங்க அம்மாவை குணம் கேட்டவன்னு சொல்றாரு. ஐயோ, பாருங்களேன். என்ன சிவகாமி, துளசிக்கு அவங்க அம்மாவை குத்தம் சொன்னா எவ்வளவு கோவம் வருது பாத்தியா? ஏமா அவ்வளவு கோவமா? அக்கா, நாளைக்கு முகூர்த்தத்துக்கு இந்த நெக்லஸ் போட்டுக்கவா இல்ல அந்த பெரிய ஹாரத்தை போட்டுக்கவா? என்னக்கா நீ? நாளைக்கு காலையில எனக்கும் விஸ்வா மாமாக்கும் கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல நான் இருக்கேன்.
நீ என்னடான்னா மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க? என்ன ஆச்சுக்கா? நாளைக்கு உன் கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் எது வேணாலும் நடக்கலாம் லக்ஷ்மி. நாம எதுக்கும் தயாரா இருக்கணும். என்னக்கா இது? இப்பதான் ஒரு வழியா விஸ்வா மாமாவே இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிருக்காரு. இந்த சமயத்துல போய் நீ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? நாம தான் அந்த டாக்டரை வச்சு பைரவி அத்தைக்கு ஆபரேஷன் ஸ்ட்ராங்கா ஒரு பொய்ய சொல்லிட்டோமே, அப்புறம் என்னக்கா பிரச்சனை? என்னதான் நாம ஸ்ட்ராங்கா போய் சொன்னாலும் அது பொய் தானே லக்ஷ்மி. உண்மைக்கு நாம பயப்பட தேவையில்லை. ஆனா பொய்க்கு எப்பவும் பயந்துகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அது எப்ப வெளியே தெரிஞ்சாலும் அது நமக்கு ஆபத்து தான். அப்போ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல வரியாக்கா? நான் நடக்காதுன்னு சொல்ல வரல. ஆனா எது வேணாலும் நடக்கலான்னு சொல்றேன். என்னக்கா நீ புரியாம பேசி என்னையும் குழப்புற? இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற? நாம பொய் சொல்லிதான் இந்த கல்யாணத்தை நடத்துறோம்னு பைரவியத்துக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க பதட்டமாவே இருக்காங்க. யாருக்கோ ரகசியமா போன் பண்ணி பேசுறாங்க. நான் போய் கேட்டதுக்கு எதையோ பேசி சமாளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜன் மாமா, சிவகாமி, பார்த்திபன் இவங்க எல்லாருமே பதட்டமே இல்லாம அமைதியா இருக்காங்க. அதான் லக்ஷ்மி எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அப்படின்னா ராஜன் மாமா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாருன்னு நினைக்கிறியாக்கா? ஆமா லக்ஷ்மி, ராஜன் மாமா ஏற்கனவே ஒரு உண்மையை பைரவியத்தை கிட்ட சொன்னா இந்த கல்யாணம் நின்னுடுன்னு சொல்லிருக்காரு. அநேகமா அவர் அந்த உண்மையை சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு லக்ஷ்மி. அதுக்குதான் அவங்க பிளான் போடுறாங்களோன்னு என்னோட உள் மனசு சொல்லுது. உனக்கு உள் மனசு ஏதோ சொல்லுது, ஆனா எனக்கு மனசு கடந்து பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதுக்கா. அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சிருக்கா? அதுக்கு முன்னாடி பைரவி அத்தை யார்கிட்ட போன்ல பேசினாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஆ, அக்கா, பைரவி அத்தை நமக்கு சப்போர்ட்டா தானே இருக்காங்க. அவங்க மேலயும் உனக்கு சந்தேகம் வருதாக்கா? லக்ஷ்மி, இந்த இடத்துல நாம போலீஸ்காரங்க மாதிரி யோசிக்கணும். என்ன லக்ஷ்மி, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நீ என்ன சொல்ல வரேன்னு புரியவே இல்லக்கா. அதாவது கிரிமினல்ஸ் எல்லாம் போலீஸ்காரங்க மேல மட்டும்தான் சந்தேகப்படுவாங்க. ஆனா போலீஸ்காரங்க எல்லார் மேலேயும் சந்தேகப்படுவாங்க. அந்த மாதிரிதான் நாம இங்க இருக்கிற எல்லார் மேலேயும் சந்தேகப்படணும். அப்போ நீ ஏன் மேலயும் சந்தேகப்படுறியாக்கா? அதுக்கான அவசியம் இப்ப இல்ல. அக்கா, நான் உன்னை நம்பிதான்க்கா இருக்கேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி வச்சிருக்கா, ப்ளீஸ்க்கா.